இந்தியாவிற்கு வடக்கே அமைந்துள்ள நாடு எது? ஏ. நேபாளம், நேபாள். பி. வங்கதேசம், பங்களாதேஷ். சி. பாகிஸ்தான், பாகிஸ்தான். டி. இலங்கை, ஸ்ரீலங்கா. சரியான பதில் ஏ. நேபாளம், நேபாள். நேபாளம் இமயமலை பகுதியில் இந்தியாவின் வடக்கு எல்லையில் அமைந்துள்ள ஒரு நிலச்சூழ் நாடாகும். இது உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. பி. வங்கதேசம் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடாகும். குளிர் பெருங்கடல் நீரோட்டங்கள் ஒரு இடத்தின் வெப்பநிலையில் என்ன விளைவை ஏற்படுத்துகின்றன? ஏ. அவை வெப்பநிலை மாற்றத்தை ஏற்படுத்தாது. பி. அவை வெப்பநிலையை சீராக்குகின்றன. சி. அவை வெப்பநிலையை அதிகரிக்கின்றன. டி. அவை வெப்பநிலையை குறைக்கின்றன. சரியான பதில் டி. அவை வெப்பநிலையை குறைக்கின்றன. 3. குளிர் நீரோட்டங்கள் துருவப் பகுதிகளிலிருந்து வெப்பமண்டலத்தை நோக்கி பாய்வதால் அவை கடந்து செல்லும் கடற்கரை பகுதிகளின் வெப்பநிலையை குறைக்கின்றன. இது அந்த இடத்தின் காலநிலையை குளிர்ச்சியாக மாற்றுகிறது. உலகில் மாங்கனீசு உற்பத்தியில் மிகப்பெரிய நாடு எது? ஏ. பிரேசில், பிரேசில். பி. இந்தியா, இந்தியா. சி. சீனா, சைனா. டி. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா. சரியான பதில் சி. சீனா, சைனா. சரியான விடை சி. சோகஸ்மேலி. உலக அளவில் மாங்கனீசு உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இது எஃகு தயாரிப்பில் மிக முக்கியமான மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. தவறான விடைகள் ஏ. பிரேசில் ஒரு முக்கிய உற்பத்தியாளர் ஆனால் முதலிடம் அல்ல. பரந்த கோதுமை உற்பத்தி செய்யும் பகுதிகளுக்கான சொல் என்ன? ஏ. தானிய வயல்கள், சீரியல் ஃபீல்ட்ஸ். பி. கோதுமை மண்டலம், வீட் பெல்ட். சி. தானிய நிலங்கள், கிரெயின்லாண்ட்ஸ். டி. புல்வெளி பண்ணைகள், பிரேரி ஃபார்ம்ஸ். சரியான பதில் பி. கோதுமை மண்டலம், வீட் பெல்ட். 5. ஒரு குறிப்பிட்ட பயிர் பெருமளவில் பயிரிடப்படும் புவியியல் பகுதி மண்டலம், பெல்ட் என்று அழைக்கப்படுகிறது. வட அமெரிக்காவின் பிரேரி புல்வெளிகள் உலக புகழ்பெற்ற கோதுமை மண்டலமாக திகழ்கின்றன. இந்தியாவில் குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எங்கு விழுகின்றன? ஏ. மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன். பி. ஆர்க்டிக் வட்டம், ஆர்க்டிக் சர்க்கிள். சி. பூமத்திய ரேகை, இக்வேட்டர். டி. கடக ரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர். சரியான பதில் ஏ. மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன். இந்தியாவில் குளிர்காலம் நிலவும் போது டிசம்பர் சூரியன் தெற்கு அரைக்கோளத்தில் மகர ரேகையின் மீது செங்குத்தாக பிரகாசிக்கிறது. இதனால் வட அரைக்கோளத்தில் உள்ள இந்தியாவில் சாய்வான கதிர்கள் விழுந்து குளிர்ச்சி ஏற்படுகிறது. எந்த நாடுகளில் பால் பண்ணை ஒரு முக்கியமான தொழிலாக உள்ளது? ஏ. அமெரிக்கா மற்றும் கியூபா, USA and கியூபா. பி. கனடா மற்றும் மெக்சிகோ, கனடா and மெக்சிகோ. சி. மெக்சிகோ மற்றும் கியூபா, மெக்சிகோ and கியூபா. டி. அமெரிக்கா மற்றும் கனடா, USA and கனடா. சரியான பதில் டி. அமெரிக்கா மற்றும் கனடா, USA and கனடா. சரியான விடை டி. சோகஸ்மேலி. அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் பரந்த புல்வெளிகளையும் பிரேரீஸ், நவீன தொழில்நுட்பங்களையும் கொண்டுள்ளதால் பால் பண்ணை தொழில் அங்கு சிறந்து விளங்குகிறது. இந்நாடுகள் உலக அளவில் பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தியில் முன்னணியில் உள்ளன. வரைபடங்களில் குறிக்கப்பட்டுள்ள அட்சரேகைகளும் தீர்க்கரேகைகளும் எதை வழங்குகின்றன? ஏ. காலநிலை தகவல்கள். பி. இருப்பிடத் தகவல்கள். சி. வரலாற்று உண்மைகள். டி. பொருளாதாரத் தரவுகள். சரியான பதில் பி. இருப்பிடத் தகவல்கள். அட்சரேகைகளும் தீர்க்கரேகைகளும் பூமியின் மேற்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் துல்லியமான அமைவிடத்தைக் கண்டறிய உதவுகின்றன. இவை கற்பனைக் கோடுகள் ஆகும். இவை உலகளாவிய இடமறிதல் முறைக்கு GPS அடிப்படையாகும். நீர் சுழற்சியில் எத்தனை முக்கிய கூறுகள் உள்ளன? ஏ. 5. பி. 3. சி. 4. டி. 6. சரியான பதில் டி. 6. நீர் சுழற்சியானது ஆவியாதல், உட்கசிந்து வெளியிடுதல், ஆவி சுருங்குதல், பொழிவு, நீர் வழிந்தோடல் மற்றும் ஊடுருவல் ஆகிய 6 முக்கிய நிலைகளைக் கொண்டது. இந்த 6 நிலைகளும் புவியில் நீரின் அளவை சமநிலையில் வைத்திருக்க உதவுகின்றன. ஏ. 5 என்பது தவறான எண்ணிக்கை. தனிநபர்கள் அல்லது ஒரு குழுவினருக்கு சொந்தமான மற்றும் அவர்களால் இயக்கப்படும் தொழிற்சாலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன?
ஏ கூட்டுத்துறை ஜாயிண்ட் செக்டர், பி தனியார் துறை பிரைவேட் செக்டர், சி பொதுத்துறை பப்ளிக் செக்டர், டி கூட்டுறவுத்துறை கோஆபரேட்டிவ் செக்டர். சரியான பதில் பி தனியார் துறை பிரைவேட் செக்டர். தனியார் துறை என்பது லாபத்தை நோக்கமாக கொண்டு தனிநபர்கள் அல்லது ஒரு குழுவினரால் நிர்வகிக்கப்படும் நிறுவனங்களை குறிக்கிறது. இதில் அரசாங்கத்தின் தலையீடு மிக குறைவாகவே இருக்கும். 1. கூட்டுத்துறை என்பது அரசு மற்றும் தனியார் இணைந்து நடத்துவது. மூலப்பொருட்களின் கண்ணோட்டத்தில் எந்த வகை தொழில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ மீன்பிடி, பி சுரங்கம், சி பால் பண்ணை, டி பருத்தி. சரியான பதில் டி பருத்தி. சரியான விடை டி சோகஸ்மெலி. பருத்தி என்பது விவசாயத்திலிருந்து பெறப்படும் ஒரு இயற்கை மூலப்பொருள், எனவே இது வேளாண் சார்ந்த தொழிலாக கருதப்படுகிறது. மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழில்கள் வேளாண் சார்ந்தவை, கனிமம் சார்ந்தவை என பிரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வான்வழி புகைப்படமும் முந்தைய புகைப்படத்தைப் பொறுத்து என்ன பண்பை கொண்டுள்ளது? ஏ ஒரு கண்ணாடி பிம்பம், பி முற்றிலும் வேறுபட்ட பகுதி, சி பகுதியின் ஒரு சிறிய மேல்படிவு, டி பரப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க இடைவெளி. சரியான பதில் சி பகுதியின் ஒரு சிறிய மேல்படிவு. சரியான விடை சி சோகஸ்மெலி. வான்வழி புகைப்படங்கள் எடுக்கப்படும்போது ஒரு புகைப்படம் அடுத்த புகைப்படத்துடன் 60% வரை மேல்படியும் ஓவர்லாப் வகையில் எடுக்கப்படுகிறது. இது ஸ்டீரியோஸ்கோப் கருவியை பயன்படுத்தி நிலப்பரப்பை முப்பரிமாணமாக காண உதவுகிறது. வெப்ப மற்றும் குளிர் காற்று பகுதிகளை பிரிக்கும் எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ நீரோட்டம் a current, பி தடை a barrier, சி பிளவு a divide, டி முன்னணி a front. சரியான பதில் டி முன்னணி a front. சரியான விடை டி சோகஸ்மெலி. வெவ்வேறு வெப்பநிலைகளைக் கொண்ட இரண்டு காற்றுத் திரள்கள் வெப்ப மற்றும் குளிர் சந்திக்கும் எல்லையை முன்னணி front என்று அழைக்கிறோம். ஆட்டோமொபைல் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் எந்த இடத்தை பிடித்துள்ளது? ஏ 8வது, பி 7வது, சி 6வது, டி 5வது. சரியான பதில் பி 7வது. 1. இந்தியா உலகளாவிய வாகன உற்பத்தியில் 7வது பெரிய நாடாக திகழ்கிறது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சென்னை போன்ற நகரங்கள் வாகன உற்பத்தியின் மையங்களாக இருப்பதால் இந்தியா இந்த இடத்தை பிடித்துள்ளது. கருப்பு மண் ஈரமாக இருக்கும்போது அதன் பண்பு என்ன? ஏ நொறுங்கக்கூடியது ஃப்ரையபிள், பி ஒட்டும் தன்மை ஸ்டிக்கி, சி நுண்ணுடைகள் கொண்டது போரஸ், டி கரடுமுரடானது கிரிட்டி. சரியான பதில் பி ஒட்டும் தன்மை ஸ்டிக்கி. சரியான விடை பி. கருப்பு மண் அதிக களிமண் தன்மையைக் கொண்டிருப்பதால் ஈரமாக இருக்கும்போது மிகவும் ஒட்டும் தன்மையுடையதாக மாறுகிறது. இது ஈரப்பதத்தை நீண்ட காலம் தக்கவைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது. மலைத்தடுப்பு மழையின் போது மேகங்கள் மற்றும் மழை உருவாவதற்கு எது காரணமாகிறது? ஏ காற்று குளிர்ச்சி அடைதல், பி ஈரப்பதம் குறைதல், சி சூடான காற்று உயர்ந்து விரிவடைதல், டி வளிமண்டல அழுத்தம் அதிகரித்தல். சரியான பதில் ஏ காற்று குளிர்ச்சி அடைதல். 1. ஈரப்பதம் கொண்ட காற்று மலைச்சரிவுகளில் மோதி மேலே உயரும்போது அது விரிவடைந்து குளிர்வடைவதால் மேகங்கள் உருவாகி மழை பெய்கிறது. இதுவே மலைத்தடுப்பு மழை ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால் என அழைக்கப்படுகிறது. புவியின் மேற்பரப்பில் மேலே மற்றும் கீழே நீரின் தொடர்ச்சியான இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ நீரியல் சுழற்சி த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள், பி புவியியல் சுழற்சி த ஜியோலாஜிக்கல் சைக்கிள், சி வளிமண்டல சுழற்சி தி அட்மாஸ்பேரிக் சைக்கிள், டி உயிர்கோள சுழற்சி த பயோஸ்பேரிக் சைக்கிள். சரியான பதில் ஏ நீரியல் சுழற்சி த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். 1. நீரியல் சுழற்சி என்பது புவி, வளிமண்டலம் மற்றும் கடல் ஆகியவற்றுக்கு இடையே நீர் ஆவியாதல் மற்றும் மழைப்பொழிவு மூலம் தொடர்ச்சியாக இயங்குவதை குறிக்கிறது. இது புவியின் நீர் இருப்பை சமநிலையில் வைக்க உதவுகிறது. 2. இடம்பெயர்வு பொதுவாக எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஏ வளங்களுக்காக பருவகால இயக்கம், பி குறுகிய கால வணிகப் பயணங்கள், சி ஓய்வுக்காக தற்காலிக பயணம்,
டி நிரந்தர அல்லது பகுதி நிரந்தர வசிப்பிட மாற்றம். சரியான பதில் டி நிரந்தர அல்லது பகுதி நிரந்தர வசிப்பிட மாற்றம். சரியான விடை இடம்பெயர்வு என்பது ஒரு நபர் அல்லது குழு தனது வசிப்பிடத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நிரந்தரமாகவோ அல்லது நீண்ட காலத்திற்கோ மாற்றுவதை குறிக்கிறது. இது வேலை, கல்வி அல்லது வாழ்க்கை முறை மாற்றத்திற்காக இருக்கலாம். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கனிமங்களின் திரள்வு எது? ஏ மண், சால். பி புவி மேலோடு, கிரஸ்ட். சி பாறைக்கோளம், லித்தோஸ்பேர். டி பாறை, ராக். சரியான பதில் டி பாறை, ராக். சரியான விடை டி சோகஸ்மெலி. பாறைகள் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கனிமங்களின் கலவையால் உருவான திடமான இயற்கை பொருட்கள் ஆகும். இவை புவி மேலோட்டின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துள்ளன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?